ஆழத்துல பாக்குறதுலயும் ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆமா. அதனால தான் உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் வந்து ஆ நம்மளோட அன்றாட வாழ்க்கைய, குறிப்பா நாம நம்மளையே எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத முற்றிலுமா மாத்த போகுது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம தேடலுக்கு அடிப்படை அமைய போறது மேன் தி அன்னோன் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிற 4வது அத்தியாயம். அதாவது மென்டல் ஆக்டிவிட்டீஸ், மனச் செயல்பாடுகள் அப்படிங்கிற பகுதியில இருந்து சில ரொம்ப முக்கியமான குறிப்புகளை தான் நாம் அலச போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா, நாம ஜிம்முக்கு போனா அது உடம்புக்கு, தியானம் பண்ணா அது மனசுக்குன்னு ரெண்டையும் தனித்தனியா தான் பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பிரிவினை எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட முதல் மிஷனே. பல நூற்றாண்டுகளா நாம ஒரு தப்பான நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது தத்துவஞானி டெஸ்கார்ட்ஸ் சொன்ன ஒரு விஷயம், உடம்பு வேற, மனசு அல்லது ஆன்மா வேற அப்படிங்கிற அந்த இருமைவாதம். ஆமா. ஆனா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இது மனித வரலாற்றிலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய பிழை அப்படின்னு சொல்றாரு. இந்த சாஃப்ட்வேர் வேற, ஹார்ட்வேர் வேறன்னு கம்ப்யூட்டரை பிரிக்கிற மாதிரி மனுஷனை பிரிக்க முடியாது தானே? எக்ஸாக்ட்லி, பிரிக்கவே முடியாது. உடம்பும் மனசும் ஒண்ணுக்கொன்னு பின்னி பிணிஞ்ச ஒரே விஷயத்தோட 2 வெவ்வேறு பரிமாணங்கள் தான். இப்போ சூரியன் உதிக்குது மறையுதுன்னு நாம சொல்றோம். ஆனா உண்மையில பூமி தான் சுத்துதுன்னு நமக்கு தெரியும்ல. ஆமாம், அறிவியல் ரீதியா அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் நாம வசதிக்காக உடம்பு மனசுன்னு தனித்தனி வார்த்தைகளை யூஸ் பண்றோமே தவிர, இது ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு முழுமையான கலவை. இந்த இடத்துல தான் நம்மளோட அறிவுசார் செயல்பாடுகள் பத்தின டிஸ்கஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஏன்னா மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்கும்போது நாம எப்பவுமே லாஜிக், அதாவது தர்க்க ரீதியான சிந்தனைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா இந்த புத்தகம் லாஜிக்க தாண்டி உள்ளுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. உள்ளுணர்வுன்னா இப்போ படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது அறிவாற்றல். ஆனா எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம டக்குன்னு ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும் பாத்தீங்களா, அதுதான் உள்ளுணர்வு. இதுக்கு புத்தகத்துல சொல்லியிருக்கிற உதாரணங்களை கவனிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கணிதத்துல ரீமன், பட்ரான் மாதிரி ஆட்கள் எல்லாம் பயங்கரமான தர்க்கவாதிகள். ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு விடை கண்டுபிடிப்பாங்க. ஓ, அவங்கெல்லாம் லாஜிக்கல் திங்கர்ஸ். ஆமா. ஆனா ஹெர்மிட் வியர்ஸ்ட்ராஸ் மாதிரியான மேதைகள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த விடை என்னன்னு உள்ளுணர்வு மூலமாவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான லாஜிக்கே அவங்க உருவாக்குவாங்க. அப்போ பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாமே இந்த உள்ளுணர்வு மூலமா ஒரு யுரேகா மொமெண்ட்ல நடந்தது தானா? 100க்கு 100 உண்மை. லாஜிக் மட்டுமே புதுசா எதையும் கண்டுபிடிச்சிடாது. அந்த உள்ளுணர்வு தான் ரொம்ப முக்கியம். அந்த உள்ளுணர்வை பத்தி பேசும்போது தான் சயின்ஸ் உலகத்துல ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக்க ஆத்தர் தொடுறாரு. ஆமா. டெலிபதி மற்றும் வருவதுரைத்தல் பத்தி அவர் பேசுறார். இங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறோம். இந்த விஷயத்துல நாங்க எந்த பக்கமும் சார்பெடுக்கல. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் இதையெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு ஒதுக்காம அறிவியல் கண்காணிப்போட அடிப்படை தரவுகள் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சிருக்காரு. அந்த தரவுகளை மட்டும்தான் எந்த சார்பும் இல்லாம அப்படியே நாங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். டெலிபதி அப்படிங்கறதே ஏதோ மேஜிக் கிடையாது. அது சில மனிதர்களுக்கு இயற்கையாவே இருக்கிற ஒரு திறன் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. குறிப்பா மரண தருவாயில இருக்கிற ஒருத்தரோ இல்ல பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கிற ஒருத்தரோ பல மைல் தூரத்துல இருக்கிற தன்னோட நண்பருக்கோ உறவினருக்கோ உருவமா தெரிஞ்ச சம்பவங்களை பத்தி ஆத்தர் சொல்றாரு. அதாவது எந்த விதமான இயற்பியல் தொடர்பும் இல்லாம ஒருத்தரோட மனசுல இருக்கிற விஷயம் இன்னொருத்தரோட மனசுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது இயற்கையோட ஒரு அற்புதம்னு அவர் வியக்கிறாரு. இது நம்ம மனசுக்கும் இன்னொருத்தரோட மனசுக்கும் உள்ள தொடர்பு. ஆனா நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் உள்ள தொடர்பு இதை விட ரொம்ப ஆச்சரியமானது. குறிப்பா அறநெறி பத்தி நம்ம பேசணும். அறநெறினா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கவர்மெண்ட் போடுற சட்டம் இல்ல மதம் சொல்லி கொடுக்கிற ரூல்ஸ் அதை நாம ஃபாலோ பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அனனை அப்படின்னு உயிரியல் ரீதியாவே நம்ம உடம்புக்குள்ள ஊறி போன ஒரு விஷயம்னு ஆத்தர் சொல்றாரு. நீங்க ஒரு தப்பு செய்யும் போது உங்க வயிறு ஒரு மாதிரி கலங்குறதையும் உடம்பு பதறதையும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாரும் அதை ஃபீல் பண்ணிருப்போம். அது சட்டம் பயமுறுத்துறதால வரல, உங்க உடம்பே அந்த தப்பை ஏத்துக்கல. அதுதான் அறநெறியின் உயிரியல் தேவை. இத வரலாற்றுல சாக்ரட்டிஸ் விஷம் குடிச்ச சம்பவத்தோட ஒப்பிட்டு பாருங்க. சாக்ரட்டிஸ் நினைச்சிருந்தா ஈஸியா தப்பிச்சு போயிருக்கலாம். ஆமா, அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் தன்னோட கொள்கைக்காக, அறத்துக்காக அவர் உயிரை விட்டார். அந்த அறநெறி உணர்வு அப்படிங்கிறது அவருக்குள்ள அவ்வளோ ஆழமா வேரூன்றி இருந்தது. ஒரு சமூகத்தில் இந்த அறநெறி உணர்வு குறையும் போது அந்த சமூகமே ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். இது ஏதோ தத்துவம் கிடையாது, இது பியோர் பயாலஜி. இதே பயாலஜி தான் நம்மளோட அழகியல் உணர்வுகளுக்கும் காரணமா இருக்கு. அந்த அழகியல் உணர்வை பத்தின பகுதி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆதி காலத்துல மனுஷன் தான் வேட்டையாட பயன்படுத்தின கல்ல கூட ரொம்ப அழகா செதுக்குனான். ஆனா இந்த நவீன தொழிற்புரட்சி எப்படி அந்த இயற்கையான அழகியல் உணர்வை அழிச்சிட்டு வருதுன்னு ஆத்தர் ஒரு சூப்பரான உதாரணம் மூலமா விளக்குறாரு. ஒரு மரவேலை செய்யற தச்சரோ இல்ல ஒரு சிற்பியோ ஒரு பொருளை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தன் கைகளாலேயே உருவாக்கும் போது அந்த மரத்தோட வாசனை, அந்த உழைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு தெய்வீக மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க அந்த படைப்பாவே மாறிடுறாங்க.
ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபேக்டரியை யோசிச்சு பாருங்க. அங்க வேலை செய்யற ஒரு தொழிலாளி எந்த ஒரு முழுமையான பொருளையும் உருவாக்குறது கிடையாது. ஒரு பெரிய மெஷின்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஒரு போல்ட்டை மட்டும் ஆயிரக்கணக்கான தடவை முடுக்கிற வேலையை செய்றாரு. நாள் முழுக்க, வருஷம் முழுக்க அதே ஒரே அசைவு. இது அந்த மனுஷனை ஒரு உயிருள்ள மெஷினா மாத்திடுது. அவனோட மூளை மரத்து போகுது. அவனுக்குள்ள இயற்கையா இருக்க வேண்டிய அழகியல் உணர்வு செத்து போகுது. நாம தொழில் வளர்ச்சிங்கிற பேர்ல மனுஷனோட அக மகிழ்ச்சியை அப்படியே அழிச்சிட்டோன்னு ஆத்தர் ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்றாரு. இந்த ரொட்டீன்ல இருந்து தப்பிச்சு ஒரு முழுமையான மனிதனா ஆகிறதுக்கு என்ன வழி? அங்கதான் ஆன்மீக உள்ளுணர்வு மற்றும் துறவு பத்தி பேசப்படுது. இதெல்லாம் சாதாரணமா சமணம் போட்டு உட்கார்ந்து யோசிக்கிற விஷயம் கிடையாதுல்ல. இல்லவே இல்ல. ஒரு ஒலிம்பிக் வீரர் தன்னோட உடம்பை எவ்வளவு கடுமையான பயிற்சிகள் மூலமா தயார் செய்வாரோ அதே மாதிரி கடுமையான மன ஒழுக்கமும் உடல் கட்டுப்பாடும் இருந்தாதான் அந்த உச்சக்கட்ட ஆன்மீக நிலையை அடைய முடியும். இந்த இடத்துல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு, கவனிச்சிங்களா? அப்ப இந்த உலகத்துல நம்ம கொண்டாடுற மாபெரும் மேதைகள், சயின்டிஸ்ட்கள், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்கள் எல்லாம் முழுமையான மனிதர்களா அப்படிங்கிற கேள்வி வரும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆஹா மொமெண்டா இருக்கும். ஏன்னா மேதைகள் அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் முழுமையான மனிதர்களே கிடையாது. இது கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, அவங்க மனசுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு மட்டும் அசுர வளர்ச்சி அடங்கியிருக்கும். ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருப்பாரு, ஆனா குடும்ப வாழ்க்கையில ரொம்ப மோசமானவரா இருப்பாரு. இல்ல எப்பவுமே உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுவாரு. அவங்க தங்களோட ஒரு குறிப்பிட்ட துறையில மாபெரும் சாதனைகளை செஞ்சிருக்கலாம். அது சமூகத்துக்கு பெரிய அளவுல பயன்படலாம். ஆனா தனிப்பட்ட முறையில அவங்க ரொம்பவே மகிழ்ச்சியற்ற மனிதர்களா தான் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. ஒரு பக்க வளர்ச்சி மட்டுமே மேதமே. ஆனா உண்மையான முழுமையான மனிதன் யார் தெரியுமா? அவங்கிட்ட அறிவாற்றல், அறநெறி, நல்ல உடல் ஆரோக்கியம், இது மூணும் சரிசமமா பேலன்ஸ் ஆயிருக்கும். இந்த பேலன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேலன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்க நாம இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வரணும். அதாவது உடலியல் மாற்றங்களும் மனச் செயல்பாடுகளும் எப்படி ஒண்ணுக்கொன்னு ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். முதல்ல நம்ம உடம்புல ஏற்படுற நோய்கள் எப்படி நம்ம கேரக்டரையே மாத்துதுன்னு பாருங்க. சிஃபிலிஸ் அப்படிங்கிற நோயை பத்தி ஆத்தர் சொல்றாரு. இந்த நோய் கிருமிகள் நேரா போய் மூளையோட செல்களை தாக்கும்போது அந்த நோயாளிக்கு என்ன நடக்கும் தெரியுமா? மனநிலையை பாதிக்கப்படுமா? ஆமா, நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆள், என்கிட்ட இல்லாத பணமே இல்ல அப்படிங்கிற ஒரு அதீத பெருமை மாயை உருவாகிடும். ஒரு சின்ன கிருமி மூளையோட கெமிஸ்ட்ரிய ஹேக் செஞ்சு ஒருத்தனோட ஈகோவே எப்படி ஊதி பெருக்குது பாருங்க. அதே மாதிரி நம்ம தொண்டையில இருக்கிற தைராய்டு சுரப்பியோட செயல்பாட்டுல சின்னதா ஒரு கோளாறு வந்தா கூட போதும், ரொம்ப நார்மலா இருக்கிற ஒருத்தர் சடனா ஒரு முட்டாளாவோ இல்ல கொடூரமான குற்றவாளியாவோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல நடக்கிற ரசாயன மாற்றங்கள் நம்ம மனசாட்சியே முழுசா மாத்தி அமைச்சிடுது. இதுல பாலியல் சுரப்பிகளோட பங்கு ஆத்தர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. உலகத்தோட தலை சிறந்த கவிஞர்கள், கலைஞர்கள் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப வலுவான பாலியல் ஆற்றல் இருந்திருக்கு. அதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வரலாற்று உதாரணமும் இருக்கு. இத்தாலிய கவிஞர் டான்டே மற்றும் அவர் காதலித்த பீட்ரேஸ். டான்டே பீட்ரேஸை ரொம்ப தூரத்துல இருந்து தான் ஆழமா காதலிச்சார். அந்த காதல் முழுமையடையல. ஒருவேளை பீட்ரேஸ் டான்டேக்கு மனைவியா கிடைச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? டான்டே ஒரு சாதாரண குடும்பஸ்தனா இஎம்ஐ கட்டிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பார். உலக இலக்கியமே கொண்டாடுற டிவைன் காமெடி அப்படிங்கிற மாபெரும் படைப்பு உருவாகி இருக்கவே செய்யாது. அவரோட அந்த நிறைவேறாத காதல், அடக்கி வைக்கப்பட்ட அந்த பாலியல் ஆற்றல் அப்படியே மடைமாற்றப்பட்டு ஒரு மாபெரும் உளவியல் மற்றும் படைப்பாற்றல் சக்தியா வெடிச்சு சிதறியிருக்கு. இது சிக்மண்ட் பிராய்டின் தியரி மாதிரி தெரிஞ்சாலும் ஆத்தர் இங்க ஒரு பெரிய வார்னிங் கொடுக்கறாரு. பிராய்டோட ஆய்வுகள் எல்லாமே மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை வச்சு செய்யப்பட்டவை. அதை கொண்டு வந்து ஆரோக்கியமா இருக்கிற சாதாரண மனுஷங்க மேல திணிக்க கூடாதுன்னு ஆத்தர் எச்சரிக்கிறாரு. தன்னையே எப்ப பார்த்தாலும் மனோபகுப்பாய்வு செஞ்சுக்கிட்டு நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன், என் மனசுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. பலவீனமான நரம்பு மண்டலம் இருக்கிறவங்கள அது இன்னும் நோயாளியாக்கிடும். சரி, இதெல்லாம் உடம்பு எப்படி மனசை பாதிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அப்படியே திருப்பி போடுவோம். நம்ம மனசுல உருவாகிற எண்ணங்களும் உணர்ச்சிகளும் எப்படி நம்ம உடம்ப சுக்குநூறாக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு கேனன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் பூனைகளை வச்சு பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒரு அமைதியான பூனை இருக்கு, திடீர்னு ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேக்குது. அந்த பூனையோட மூளையில பயம் அப்படிங்கிற உணர்ச்சி உருவான அடுத்த சில மில்லி செகண்ட்ஸ்ல என்ன நடக்குது தெரியுமா? அதோட அட்ரினல் சுரப்பிகள் விரிவடைஞ்சு அட்ரினலின ரத்தத்துல பம்ப் பண்ணுது. ரத்த ஓட்டம் டோட்டலா மாறுது. தசைகள் எல்லாம் முறுக்கேறுது. ஒட்டுமொத்த உடம்பும் தாக்கவோ அல்லது தப்பிக்கவோ ரெடியாகுது. மனசுல தோண ஒரு சின்ன பயம் கண் இமைக்கிற நேரத்துல உடம்போட ரசாயன கட்டமைப்பே மாட்டிடுச்சு. பாவ்லோவோட நாய்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லயும் இதேதான். சாப்பாடு வைக்கிறப்போலாம் மணி அடிச்சு பழக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பாடே இல்லைனாலும் அந்த மணி ஓசையை கேட்ட உடனே நாயோட வாயில எச்சில் வருது. ஒரு சத்தம், ஒரு எதிர்பார்ப்பு எப்படி உடம்புல ஒரு சுருப்பிய வேலை செய்ய வைக்குது பாருங்க. இது அப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்க.
நாம ஆபீஸ்ல நடக்கிற ஒரு பிரச்சனையை நினைச்சு தொடர்ந்து கவலைப்படுறோம், இல்ல யாரோ ஒருத்தர் மேல தீராத கோபத்தை மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நீங்க கோபப்படும் போதெல்லாம் உங்க உடம்பு ஆசிட சுரக்குது. குடல் புண், அல்சர், ரத்த அழுத்தம், ஏன் பல வருஷமா மனசுக்குள்ளே வச்சிருக்கிற நாள்பட்ட கவலைகள் கேன்சரை கூட உருவாக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மளோட உறுப்புகளை தினசரி கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கு. மனசு எப்படி உடம்ப பாதிக்குதுங்கிறதுக்கு இந்த புத்தகத்துல என்ன ரொம்பவே அதிர வச்ச ஒரு உதாரணம் இருக்கு. அந்த பெல்ஜியன் நாட்டு பெண்ணோட கதை தானே? ஆமா, முதலாம் உலகப் போரோட சமயத்துல ஜெர்மன் ராணுவம் ஒரு பெல்ஜிய நாட்டு பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. நாளைக்கு காலையில நமக்கு சாவு உறுதின்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு அனுபவிச்ச அந்த மரண பயம், அந்த உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ் வெறும் சில மணி நேரங்கள்ல அவங்களோட தலைமுடி வேர்கள்ல இருக்கிற நிறமிகளை முற்றிலுமா அழிச்சிடுச்சு. ஒரே ராத்திரியில அந்த பொண்ணோட ஒட்டுமொத்த முடியும் வெள்ளையா மாறிடுச்சு. ஒரு பயம் ரத்தத்திலையும் செல்கள்லயும் எப்பேற்பட்ட ரசாயன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு பாருங்க. இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. உடம்பும் மனசும் ஒண்ணுக்கொன்னு ஒரு லூப் மாதிரி தொடர்ச்சியா இயங்கிக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கிறது? ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களையே நீங்க எப்பவுமே பகுப்பாய்வு செஞ்சுட்டு உங்க மனசுக்குள்ளேயே சுருங்கி கிடக்காதீங்க. உங்க பார்வைய வெளியே திருப்புங்க. இயற்கைய ரசிங்க, மலைகளை கடலை பாருங்க, ஒரு தெளிவான இலக்க நோக்கி உடலால உழைங்க. அறநெறியும் அழகியலும் பேலன்ஸ் ஆகிற இடத்துல தான் குற்றங்களும் நோய்களும் குறையும். நாம வெறும் தகவல்களை மட்டும் மூளையில ஏத்திட்டே இருந்தா பத்தாது. கலைகளை ரசிக்கணும், ஆழமா சிந்திக்கணும். அதுதான் உண்மையான முழுமை. இந்த நீண்ட அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். நீங்க சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணமும் காத்துல கரையிற வெறும் கற்பனை கிடையாது. அது உங்க ரத்தத்துல கலக்கிற கெமிக்கல். அதே மாதிரி நீங்க சாப்பிடுற உணவும் உங்க உடல் உழைப்பும் தான் உங்க குணத்தையே தீர்மானிக்குது. உடம்பும் மனசும் ஒண்ணுக்கொன்னு பேசிட்டே இருக்கு அப்படிங்கறத ஆத்தர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. சரி, விடை பெறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு புதிய கேள்வியோட நாங்க கிளம்புறோம். இந்த புத்தகத்துல நாம ஒரு விஷயம் பார்த்தோம். ஆதி காலத்துல மனுஷன் தன்னோட கைகளால உழைச்சு ஒரு பொருளை உருவாக்கும் போதுதான் அவனுக்குள்ள அந்த அழகியல் உணர்வும் அறநெறியும் உருவாச்சு. அதாவது உடல் உழைப்பு தான் மனசோட கட்டமைப்பை உருவாக்குது. ஆனா இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி உலகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்துல நாம நம்ம உடம்ப பயன்படுத்துறதே முற்றிலுமா நிறுத்திட்டு வெறும் நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு நம்ம மூளைய மட்டும் பயன்படுத்தி கமாண்ட் கொடுத்து ஆர்ட் உருவாக்கினாலோ இல்ல விர்ச்சுவல் உலகத்திலே முழுசா வாழ ஆரம்பிச்சாலோ என்ன ஆகும்? அதுதான் முக்கியமான கேள்வி. நம்மளோட உடலியல் செயல்பாடுகள் தான் நம்மளோட அறநெறியையும் அழகியலையும் தீர்மானிக்குதுன்னா, உடலோட தேவையே இல்லாத ஒரு எதிர்காலத்துல மனித இனம் தன்னோட அறநெறியையும் அழகியல் உணர்வையும் முற்றிலுமா இழந்துடுமா? ஒருவேளை எந்த முழுமையும் இல்லாத வெறும் மூளை மட்டுமே வேலை செய்யற அந்த அசுர வளர்ச்சி அடைஞ்ச மேதைகளா நாம எல்லாரும் மாறிட்டு இருக்கோமா? இத பத்தி கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க வெறும் உடம்போ இல்ல வெறும் மூளையோ கிடையாது. தொடர்ந்து தேடுங்கள். நன்றி.